அனைத்திற்கும் தேவனாம் வல்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அதிகாலை வேளையில் கத்தரளியத்தோடு கூட உங்களை சந்திப்பதில் தான் எத்தனை மகிழ்ச்சி. சங்கீதம் 138:6. கத்தர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மையுள்ளவனை நோக்கி பார்க்கிறார், மேட்டிமையானவனையோ தூரத்திலிருந்து அறிகிறார். தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று நீதிமொழிகள் 3:34 வாசிக்கலாம். நாம் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் தேவன் நோக்கி பார்க்கத்தக்கதாய் ஒரு மனத்தாழ்மையை தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறவராய் இருக்கிறார். மனமேட்டிமை உள்ளவன் எவனும் தேவனுக்கு அருவருப்பானவன் என்பதை வேதம் நமக்கு தருகிறது. மனத்தாழ்மைதான் தேவனிடத்தில் மாத்திரமல்ல, இந்த உலகத்திலும் நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வருவதற்கு வழியாய் இருக்கிறது. இன்றைக்கு அந்த மனத்தாழ்மையை காண்பதே அரிதாய் இருக்கிறது. வேதத்தில் ஒரு பகுதியை நாம் வாசிக்கும் பொழுது நியாயாதிபதிகளின் புத்தகம் 1 அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது காலேப் கேரியாத் செப்பேயாரை சங்காரம் பண்ணி அதை பிடிக்கிறவனுக்கு என் குமாரத்தி ஆகிய அக்சாலை விவாகம் பண்ணி கொடுப்பேன் என்றான். அப்பொழுது காலேபுடைய தம்பியாகிய கேனாசின் குமாரன் ஒத்னியேல் அதை பிடித்தான். ஆகையால் தன் குமாரத்தியாகிய அக்சாலை அவனுக்கு விவாகம் பண்ணி கொடுத்தான். அவள் புறப்படுகையில் என் தகப்பனிடத்தில் ஒரு வயல்வெளியை கேட்க வேண்டும் என்று அவனிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு கழுதையின் மேலிருந்து இறங்கினான். காலேப் அவளை நோக்கி, உனக்கு என்ன வேண்டும் என்றான். அப்பொழுது அவள், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும். வறட்சியான நிலத்தை எனக்கு தந்தீர், நீர்ப்பாய்ச்சலான நிலங்களையும் எனக்கு தர வேண்டும் என்றாள். அப்பொழுது காலேப் மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் அவளுக்கு நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எப்பொழுது அக்சால் தன்னை தாழ்த்தினாலோ அப்பொழுது அவளுடைய தகப்பனாகிய காலேபின் கண்களில் அவளுக்கு தயவு கிடைத்தது. அவனுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை மாத்திரமல்ல, இன்னும் தனக்கு செழிப்பான நீர்ப்பாய்ச்சலான இடங்கள் வேண்டும் என்று அவள் கழுதையை விட்டு இறங்கி காலேபிடத்திலே கேட்கிறதை நாம் வாசிக்கிறோம். என் அன்பிற்குரியவர்களே, சிலருடைய வாழ்க்கையில் சில உச்சாணி கொம்பில் அவர்கள் அமர்ந்து விடுவார்கள். அதை விட்டு அவர்களுக்கு இறங்கி வருவதற்கு மனமே இருக்காது. பிடிவாதங்கள், தங்களை மேட்டிமையாய் எண்ணுவது அல்லது உயர்வாய் எண்ணுவது. ஆகவேதான் இந்த வார்த்தை சொல்கிறது, கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும். பாருங்கள், எத்தனை ஆச்சரியம்! பரலோகத்திலிருந்து தேவனால் அனுப்பப்பட்டவர் தன்னை எவ்வளவாய் தாழ்த்தினார் என்பதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்கிறோமே. அவர் தன்னை உயர்வாய் ஒருபோதும் எண்ணுவதே இல்லை. இன்றைக்கும் ஜெபத்திலே ஒரு மனத்தாழ்மை வேண்டும், பேசுவதிலே ஒரு தாழ்மை வெளிப்பட வேண்டும். நம்மை எவ்வளவாய் தேவனுக்கு முன்பதாக தாழ்மையாய் எண்ணுகிறோமோ அவ்வளவாய் தேவனிடத்திலிருந்து ஒரு ஆசீர்வாதம். அக்சால் தன் தகப்பனிடத்தில் மகள் என்கிற உரிமையோடு கேட்கக்கூடிய தகுதி உண்டு. ஆனாலும் தன்னை தாழ்த்தி இறங்கி வந்தாள். இன்றைக்கு அநேகர் சில உயரங்களில் நின்று கொண்டு இறங்கி வர மனதற்றவர்களாய் இருப்பார்கள். ஆகவேதான் அவர்கள் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாதவர்களாய் காணப்படுகிறார்கள். இன்றைக்கு காலை வேளையில் நாம் எவ்வளவு உயரத்தில் இருந்தாலும் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக பலிகளை அல்ல, மனத்தாழ்மையை நடப்பதை இல்லாமல் வேறொன்றையும் தேவன் கேட்பதே இல்லை. நம்மை தாழ்த்துவோம், தேவனிடத்திலிருந்து நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்வோம், ஆசீர்வாதங்களை அவர் நமக்கு தருவார். தாழ்மை உள்ளவர்களுக்கு தான் கிருபை அளிக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய பிடிவாதங்களை விட்டு, மேட்டிமையான எண்ணங்களை விட்டு, நம்மை உயர்வாய் எண்ணுகிற கிரியைகளை விட்டு எப்பொழுது தாழ்த்துவோமே. அன்பின் பரலோக பிதாவே, எங்களை உம்முடைய பாதபடிக்கு தாழ்த்துகிறோம் ஐயா. உம்மிடத்தில் இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள விரும்புகிறோம்.
எங்களை தாழ்த்த மனதில்லாதவர்களாய் பல நேரங்களில் நாங்கள் நடந்து கொள்கிறோம். இன்றைக்கு என்னோடு கூட இணைந்து செபிக்கிற ஒவ்வொருவருக்கும் தங்களை தாழ்த்தி உம்முடைய சமூகத்தில் கிருபையையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள நீர் கற்றுத்தந்தபடி நான் நன்றி செலுத்துகிறோம். அந்த மனத்தாழ்மை எங்களுக்கு தாரு சுவாமி. உம்முடைய தயவுள்ள கரம் எங்களை தொட்டு எங்களை ஆசீர்வதிக்கத்தக்கதாய் எங்கள் தலைகளை உமக்கு முன்பதாய் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இன்றைக்கு எங்களுக்கு அந்த தாழ்மையின் ஆவியை நீ தந்தரலும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே.